தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கான தரிசன டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் எப்படி வந்து புக் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு சபரிமலை ஆன்லைன் புக்கிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஆன்லைன்.org. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. வெப்சைட்டோட இந்த பேஜில் ஃபஸ்ட்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு டேப் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வேலிடான இமெயில் ஐடி இருக்கணும். அதுக்கப்புறம் ஆக்டிவில் இருக்க உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டுமே தேவைப்படும். உங்கள் ஃபோட்டோவை ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க, அது எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அல்லது உங்கள் ஓட்டர் ஐடி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்டோட நம்பரை வந்து ரைட் சைடில் என்டர் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கா. ஆக்டிவில் இருக்க உங்கள் இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து கிளிக் ஹியர் டு லாகின் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இயர்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. மேலேயே அந்த கேலண்டர் மாதிரி இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டில் வந்து அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் கோயிலுக்கு தரிசனத்துக்காக போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து டைம் ஸ்லாட்ஸோட எந்தெந்த டைம் ஸ்லாட்டில் வந்து எவ்வளோ வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு விருப்பமான தரிசன டேட் அதுக்கப்புறம் டைம் ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு வந்து ரெண்டு டேப் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் மட்டும் போகணும்னு நினச்சிங்கன்னா செல்ஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கும் புக் பண்ணலாம். எப்படி அதர்ஸை வந்து ஆட் பண்ணுன்றதை நான் வந்து வீடியோக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒருத்தருக்கு தான் புக் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஐடி யார் கிரியேட் பண்ணாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்னு இருக்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் டு விஷ் லிஸ்ட்னு கீழே இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்களா கிளியர் விஷ் லிஸ்ட் இருக்கா அந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பட்டன் எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அந்த பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபீட்பேக்காக இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் நேம், அதுக்கப்புறம் வந்து உங்கள் புக்கிங் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பார்த்தா சக்ஸஸ்ன்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுறது டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுன்னா உங்கள் விர்ச்சுவல் கீயோட டிக்கெட் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்னு நினச்சாங்களா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சலாம் அந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் 2 டோஸுமே போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கோயிலுக்கு போகும்போதோ தரிசனத்துக்கு போகும்போதும் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது புக் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட சேர்த்து 5 நபர் வரையும் வந்து நீங்கள் கூடுதலாக வந்து இந்த பேஜில் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் பில்கிரிம்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஆட் பண்ணீங்களோ அவங்களோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஐடென்டி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சேர்த்து 5 பேர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க டீட்டெயில்ஸ் அதாவது அவங்க ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ரெண்டுமே வந்து நீங்கள் ரெடியாக வச்சுட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு ஆட்னு இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து டேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்டில் போகணுமோ எந்த டைம் ஸ்லாட்டில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதையே வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் விஷ் லிஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ரைட் சைடில் இருக்க ப்ரொசீட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பேஜில் இருக்க ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் கேட்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண நபரோட நேம், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ஐடியை புக் பண்ணதுக்கான டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.